மத்திய ஸ்வீடனின் உயரமான மலைப்பகுதிகளில் நார்வே ஸ்ப்ரூஸ் மரங்கள் நிறைந்த ஒரு அமைதியான தோப்பு உள்ளது. இந்த மரங்களில் பல 9000 ஆண்டுகளுக்கு மேலான வேர் அமைப்பை கொண்ட ஒரே உயிரினத்தை சேர்ந்தவை என்பதை மரபணு சோதனை ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. ஓல்ட் ஜிக்கோ 2004 ஆண்டில் உமேயா பல்கலைக்கழகத்தின் இயற்பியல் புவியியல் பேராசிரியரான லீஃப் குல்மேனால் அடையாளம் காணப்பட்டது. வேர் அமைப்புடன் தொடர்புடைய கரிம பொருட்களின் ரேடியோ கார்பன் காலக்கணிப்பு இந்த மரத்தின் நிலத்தடி பகுதி கடைசி பனிக்காலத்திற்கு பிறகு வளரத் தொடங்கியதாக குறிப்பிட்டது. கண்ணுக்கு தெரியும் தண்டு சில நூற்றாண்டுகள் மட்டுமே பழமையானதாக இருந்தாலும் அதன் அடியில் உள்ள வேர் வலைப்பின்னல் குளோனல் மீளுருவாக்கம் எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் பிழைத்து வாழ்ந்து கொண்டு வருகிறது. குளோனல் மீளுருவாக்கம் என்பது சில தாவர இனங்கள் ஒரு பொதுவான வேர் அமைப்பிலிருந்து மரபணு ரீதியாக ஒத்த தண்டுகளை உருவாக்குவதன் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் செய்ய அனுமதிக்கிறது. சுற்றுச்சூழல் நிலைமைகள் தாவரத்தின் தரைக்கு மேலுள்ள பகுதியை சேதப்படுத்தும் பொழுது அல்லது அழிக்கும் பொழுது வேர்கள் புதிய தளிர்களை மீண்டும் மண்ணுக்கு வெளியே அனுப்ப முடியும். காலப்போக்கில் கண்ணுக்கு தெரியும் தண்டுகள் இறந்து மாற்றப்படுகின்றன. ஆனால் மரபணு ரீதியான தனிநபர் மரம் அப்படியே இருக்கிறது. ஓல்ட் ஜிக்கோவை பொறுத்தவரை கடுமையான மலைப்பகுதி சூழல்கள் குளிர்காலங்களில் வெளிப்படும் தண்டுகளை அடிக்கடி கொன்றுவிடுகிறது. ஆனாலும் பாதுகாக்கப்பட்ட வேர்கள் மண்ணுக்கு அடியில் உயிருடன் இருக்கின்றன. வெப்பநிலை சாதகமாக மாறும் பொழுது புதிய தண்டுகள் வெளிவருகின்றன. அடுத்தடுத்த தண்டுகள் ஒரே மாதிரியான டிஎன்ஏவை பகிர்ந்து கொள்கின்றன என்பதை மரபணு பகுப்பாய்வு உறுதிப்படுத்தியுள்ளது. இது அவை ஒரே உயிரினத்தை சேர்ந்தவை என்பதை காட்டுகிறது. இந்த ஸ்ப்ரூஸ் மரத்தின் நீண்ட ஆயுள் எந்த ஒரு தனிப்பட்ட தண்டின் வயதை விட வேர் அமைப்பின் நிலைத்தன்மையையே பிரதிபலிக்கிறது என்று குல்மேன் தன்னுடைய ஆய்வில் விளக்கினார். இந்த கண்டுபிடிப்பு குறிப்பாக பனிப்பாறை உருவாவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விஞ்ஞானிகள் காடுகளின் வயதை விளக்கும் விதத்தை மாற்றியமைக்கிறது. பனிப்பாறைக்கு பிந்தைய காலத்திலிருந்து கிடைத்த சான்றுகள் ஓல்ட் ஜிக்கோவின் வயதை கணக்கிடுவதற்கு ரேடியோ கார்பன் காலக்கணிப்பு நுட்பங்கள் முக்கியமானதாக இருந்தது. ஆராய்ச்சியாளர்கள் மரத்திற்கு கீழே உள்ள மண் அடுக்குகளில் புதைந்திருந்த பாதுகாக்கப்பட்ட மர துண்டுகளையும் கரிம பொருட்களையும் பகுப்பாய்வு செய்தனர். ஸ்காண்டினேவியாவிலிருந்து பனியாறுகள் வற்றிய சிறிது காலத்திற்கு பிறகு சுமார் 9500 ஆண்டுகளுக்கு முன்பு இது தோன்றியிருக்கலாம் என்று அந்த முடிவுகள் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பனியாறுகளுக்கு பிந்தைய ஆரம்பகால சூழல் அமைப்புகள் குறித்த ஒரு புரிதலையும் கொடுக்கிறது. இவ்வளவு முந்தைய காலத்தில் நார்வே ஸ்ட்ரூப் மரம் இருந்திருப்பது இந்த இனம் முன்பு நம்பப்பட்டதை விட முன்னதாகவே இந்த பகுதியில் இருந்தது என்பதை காட்டுகிறது. சில முந்தைய மாதிரிகள் ஸ்ட்ரூப்ஸ் மரம் ஸ்காண்டினேவியாவிற்கு மிகவும் தாமதமாகவே இடம்பெயர்ந்ததாக முன்மொழிந்திருக்கிறது. ஓல்ட் ஜிக்கோவிலிருந்து கிடைத்த சான்றுகள் குளிரான காலங்களில் கூட சிறிய புகலிடங்கள் ஸ்ப்ரூஸ் மரத்தின் உயிர்வாழ்விற்கு ஆதரவளித்திருக்கலாம் என்பதை குறிக்கிறது. பனிக்காலத்திற்கு பிறகு காலநிலை மாற்றத்திற்கு வடக்கத்திய காடுகள் எப்படி பதிலளித்தன என்பது குறித்த புரிதலுக்கு இந்த கண்டுபிடிப்புகள் பங்களிக்கின்றன என்று குல்மேன் குறிப்பிட்டார். ஓல்ட் ஜிக்கோ ஒரு பழங்கால குளோனின் உயிரினத்திற்கு ஒரே உதாரணம் அல்ல. வட அமெரிக்காவில் குவாக்கிங் ஆஸ்பென் மரக்கூட்டங்கள் இதே போன்ற வேர் அமைப்புகள் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. பாண்டோ என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான மரங்களின் உதாரணம் உட்டாவில் அமைந்துள்ளது. இது 40 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் பரவியுள்ளது. மரபணு ஆய்வுகள் பாண்டோ ஒரே டிஎன்ஏவை பகிர்ந்து கொள்ளும் ஆயிரக்கணக்கான தண்டுகளை கொண்டுள்ளது என்றும் இது பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக மதிப்பிடப்பட்ட ஒரு ஒற்றை உயிரினத்தை உருவாக்குகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் ஓல்ட் ஜிக்கோ ஒரு இலையுதிர் மரமல்லாமல் ஊசி இலை மர இனத்தை சேர்ந்தது என்பதாலும் கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக மீளுருவாக்க சுழற்சிகள் மீண்டும் மீண்டும் நிகழும் ஒரு கடுமையான மலைப்பகுதி சூழலில் அது உயிர் வாழ்கிறது என்பதாலும் தனித்து நிற்கிறது. குளோனல் நீண்ட ஆயுளை பற்றி ஆய்வு செய்யும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த உயிரினங்கள் தனிநபர் மற்றும் இனக்கூட்டம் ஆகியவற்றிற்கு இடையேயான எல்லையை மங்க செய்கின்றன என்பதை சொல்லுகின்றனர். தனித்தனி மரங்களை கொண்ட ஒரு காடாக தோன்றுவது உண்மையில் புவியியல் காலம் முழுவதும் நிலைத்திருக்கும் ஒரு ஒற்றை மரபணு அமைப்பாக இருக்கலாம். ஒரு குளோனல் மரம் 9000 ஆண்டுகள் உயிர் வாழ்வது குறிப்பிடத்தக்க சூழலியல் மீள்திறனை வெளிப்படுத்துகிறது. தரைக்கு மேலுள்ள கட்டமைப்புகள் அழிந்தாலும் உயிருள்ள வேர் அமைப்பை பராமரிப்பதன் மூலம் பல பிற உயிரினங்களை அழித்துவிடக்கூடிய காலநிலை ஏற்ற இறக்கங்களை இந்த உயிரினம் தாங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த உத்தி விதை பரவலை மட்டுமே நம்பாமல் மரம் படிப்படியாக தன்னை தகவமைத்துக் கொள்ள அனுமதிக்கிறது. நீண்டகாலம் வாழும் குளோனல் தாவரங்களை ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் இத்தகைய உயிரினங்கள் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையின் மதிப்புமிக்க குறிகாட்டிகளாக செயல்படக்கூடும் என்று கூறுகின்றனர். அவற்றின் நிலைத்தன்மை நிலையான வேர் வாழ்விடங்களை சார்ந்திருப்பதால் மண் வெப்பநிலை, ஈரப்பதம் மற்றும் இடையூறு முறைகளில் ஏற்படும் மாற்றங்கள் அவற்றின் உயிர் வாழ்விற்கு அச்சுறுத்தலாக அமையலாம். பண்டைய குளோனல் அமைப்புகள் குறித்த
ஆராய்ச்சி, பாதுகாப்பு முயற்சிகளுக்கும் வழிகாட்டுகிறது. தனித்தனி தண்டுகளை பாதுகாப்பதை விட வேறு வலைப்பின்னல்களை பாதுகாப்பது பெரும்பாலும் மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் ஒரு உயிரினத்தின் உண்மையான வயதும் அடையாளமும் பூமிக்கு அடியில்தான் உள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக ஒரே மரமாக இருக்கும் 9000 ஆண்டுகள் பழமையான ஒரு காட்டின் கதை உயிரியல் வரையறைகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டுகிறது. மரங்களின் வயது பெரும்பாலும் அதன் தண்டு பகுதியில் உள்ள வளர்ச்சி வளையங்களை எண்ணுவதன் மூலம் அளவிடப்படுகிறது. ஆனால் இந்த முறை கண்ணுக்கு தெரியும் தண்டுகளுக்கு மட்டுமே பொருந்தும். குளோனல் உயிரினங்களில் நீண்ட ஆயுள் என்பது மரங்களின் மேற்பகுதியில் இல்லாமல் வேறு அமைப்பில் பொதிந்துள்ளது. பழைய ஜிக்கோ இன்றும் புதிய தண்டுகளை தொடர்ந்து உற்பத்தி செய்கிறது. அவை ஒவ்வொன்றும் பனி யுகத்திற்கு பிந்தைய அசல் ஸ்ப்ரூஸ் மரத்தின் மரபணு ரீதியாக ஒத்தவை. புயல்களும் குளிரும் அதன் தோற்றத்தை மாற்றக்கூடும் என்றாலும் அந்த உயிரினம் பனி யுகத்தின் முடிவிலிருந்து நிலைத்து நிற்கிறது. ஒரு சாதாரண மலை மரங்களின் கூட்டமாக தோற்றமளிப்பது உண்மையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உயிர் பிழைத்திருக்கும் ஒரு ஒற்றை உயிருள்ள ஜீவனாகும். அது தனது வேர்களுக்கு கீழே காலநிலை மற்றும் நிலப்பரப்பு மாற்றங்களின் வரலாற்றை அமைதியாக பதிவு செய்கிறது.